அன்றைக்கி வந்து கூப்பிடும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியும் நான் உடனே வந்துட்டேன். எதுவுமே பேசல. இப்போ ப்ரோக்ராம் இருந்தது. நான் போகல, அதுக்கு நேரம் வந்துட்டேன். அது காரணம் வந்து என்னை யாரும் கூப்பிடல, நான் ஒதுங்கி இருந்தேன். இன்றைக்கி அது வெளிப்படையாக நான் அந்த சேனல் நான் சொல்கிறது ரொம்ப ஆசைப்பட்றேன். இவங்கெல்லாம் வந்து உடன்புற நண்பர்கள் எல்லாருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து வாகினி ஸ்டுடியோவில் வந்து நான் பார்த்தேன். பார்க்கும்போது வந்தமே என்னை வந்தமே பார்த்தோமே, ஜெயராம் சாப்பிட சொல்லி அப்படிம்பாரு. ஜெயராம்னா அவரோட அசிஸ்டண்ட்டு. சாப்பிட்டீங்களாம்பாரு. இல்லை போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படிம்பாரு. 2வது சாப்பிட்டு வந்த பிறகு தான் அவரை பார்க்கணும். எவ்வளோ பெரிய பெருந்தவன் பாரு. அவர் கண்ணு வந்து அப்படியே பார்த்தோன்னா சிங்கம் கண்ணு மாதிரி இருக்கும். அந்த மேக்கப் போய் நின்றாருனா எனக்கே மாதிரி ஆனால் என்னென்ன மாதிரியா இருக்கு நம்ம இவனுக்கு என்ன அப்படிம்பாரு. ஒன்றும் இல்லை சார், ஓகே 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 அப்படிம்பாரு. அப்புறம் உடனே என்ன பாரு தெரியுமா, இம்மிடியட்டாக அவ்வளோ வேலையை விட்டுட்டு மேனேஜரை கூப்பிட்டு, ஏப்பா இவர் வந்து நம்ம பேரை எழுதி இவர் கூட இருக்கணும் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய குணம். அவர் சூப்பர் ஸ்டாரு, எவ்வளோ படம் பண்ணிட்டார், எவ்வளோ ஜாம்பவான், அவர் ஹீரோ. நான் என்னை வந்து எனக்கு ஒரு முக்கியத்துவம் பண்ணி அவர் வந்து